Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் ஒரு சில நிமிடம் கர்த்தரை துதித்து பாடி இந்த தேசத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Philippians 4:8. Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. Amen. In this word, God is telling us how to think. In our everyday life, there is a big warfare is happening. நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. This war is bigger than Israel-Palestine war or India-Pakistan war. இந்த போர் உலக பிரகாரமான போர் பார்க்கிலும் பெரிய போர். Where it is happening? This war is happening in our mind. The war between the objectives of Satan and the purpose of God in our life. பிசாசின் திட்டங்களுக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் நடுவில் நடக்கிற போர் தான் இது. நம் வாழ்க்கையில கடவுளோட சித்தம் நிறைவேற வேணும்னா நம்ம நல்லதே நினைக்க வேண்டும். ஆமென். If we have to win our life, we have to think good. That's what God is telling how to think in this verse. And let me tell you something. You have to think God more. Because God is thinking of us more than we think of God. Sometimes we think we are doing favor to God. I was thinking of God today morning, and we think we are doing a favor to God. No. God is thinking of us every day. What we have to wear, what we have to eat, and what things going to happen in our life. God is thinking of us every day. We have a good God. Let me tell you something. Keep your thinking clear. Keep your thinking on God. Then the Satan's objectives will not work in your life. கர்த்தரை சிந்தித்திருந்தால் பிசாசின் திட்டங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறாது. கர்த்தரோட சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். ஆமென். Today we are going to ask God, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசின் திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போடுகிறோம். Today morning we are going to praise God and ask for it. என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடுங்கள். அறிவதல்லோ தூய வழி.
சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் சித்தம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்க பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை விட்டு நாங்க விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்களை விடமாட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில உம் சித்தத்தை மட்டும் ஆண்டவரே நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத பிசாசின் திட்டங்களை ஏற்று போடுத்து ஆண்டவரே. ஆண்டவரே, பொல்லாத பிசாசு திட்டத்தை அழித்து போட்ட ஆண்டவரே, உம் சித்தத்தை எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவேற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொல்லாத COVID-19 இருந்து ஆண்டவரே நீ தந்த ஒரு விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, டெய்லி கேசஸ் கம்மியாய் கொண்டே வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த ஒரு அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. இன்றைய தினத்திலும் ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா வெண்டிலேட்டர்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவரே, அற்புத சுகத்தை நீ தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் இன்றைக்கு நார்மலாக போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகத்தை தந்த ஆண்டவரே, எல்லாம் சாட்சியாய் நீ மாத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க தேவையுள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே பயத்தினாவெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானம் சந்தோஷத்தை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவையான சுகத்தை நீ தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதற்காக உழைக்கிற டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நர்சஸ்க்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். போலீஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக தன் குடும்பங்களை விட்டு ஆண்டவரே இவர்கள் உழைக்கும் போது ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மைகளால் ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே வேலைகளை இழந்து இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க அப்பத்தின் தண்ணீரும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புத விடுதலை நீ தரப்போறதுக்காக நன்றி. தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே பலவிதமான வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலை நீ தரப்போறதுக்காக நன்றி அப்பா. தெய்வீக சுகத்தை நீ தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. பிரச்சனைகளை ஆண்டவரே மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருக்க போறதுக்காக நன்றி அப்பா. உன்னதமான மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்க சித்தத்து போல எங்களை நடத்துங்க அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. எங்க ஜெபங்களை கேட்டு நீர் பதில் அளிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.